ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காந்தார படம் பார்த்தாச்சு. படம் பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயங்கள் எல்லாத்தையும் ஹானஸ்ட்டாக இந்த வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு கதையில என்ன புதுசா பிரம்மாண்டமா காமிச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சு போகும்பொழுது, படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் படத்தை தவிர வேற எதுவுமே யோசிக்க முடியல. அந்த உலகத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிட்டாங்க, இழுத்து போட்டு கட்டி போட்டாங்க. 1000 படம் இந்த படத்தோட ரிலீஸ் ஆயிருந்தா கூட நம்ம வந்து அந்த படங்களோட இந்த படத்தை கம்பேரே பண்ணியிருக்க மாட்டோம். இது ஒரு தனித்துவமான படம். இந்த படத்தை போய் பார்க்கும் பொழுது அந்த படத்தை விட இது கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல, அதை விட இது பெஸ்டா இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த சிந்தனையும் வராது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு படம் அது. சின்ன சின்ன காமெடி மூலியமா அந்த கதைக்குள்ள கொண்டு போய் அப்படியே அந்த கேரக்டர்ஸோட அப்படியே நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் வேற மாதிரி. அதுவும் இவ்வளோ கம்மி பட்ஜெட்ல இப்படியாப்பட்ட ஒரு சிஜில நான் அவுட்புட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா ஹாலிவுட்காரனே சல்யூட் பண்ணுவான் அந்த அவுட்புட்டை பார்த்துட்டு. அந்த புலி சீக்வன்ஸா இருக்கட்டும், மற்ற சீக்வன்ஸா இருக்கட்டும், ரிஷப் ஷெட்டி தான் யாரு அப்படின்ற ரகசியத்தை தெரிஞ்சுட்டு வரதா இருக்கட்டும், அவருடைய பிறப்பு ரகசியத்துல அவர் யாருன்ட்டு அந்த பாம்பு அப்படியே வர்றது வேற லெவல். அதுவும் ஹீரோ ரிஷப் ஷெட்டியா இருக்கட்டும், ருக்மிணியா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற அந்த ஃபர்ஸ்ட் சீன் இருக்கு இல்லையா, ரெண்டு பேரும் ஒன்னா, அதெல்லாம் வந்து என்ன கவித்துவமான சீனுங்க. மியூசிக், ஐயோ படம் முழுக்க மியூசிக்கு அவ்வளோ சூப்பரா இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு சாங் வேற இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின், அந்த சாங் எல்லாம் பார்த்தா உலகத்திலே அழகான ஒரு பொண்ணு, உலகத்திலே ஒரு அழகான ஒரு ஆண், இவங்க ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல இருந்தா அது எப்படி இருக்கும்ன்றத அதை பார்க்கும்பொழுது நமக்கு தோணும். அப்படியே அந்த ரொமான்ஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு ஒரு ஃபீல் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதுல ஒரு சின்ன நெகட்டிவா எனக்கு பட்டது என்னன்னா, ஏன்னா இந்த மாதிரி படத்துல நெகட்டிவ்னு நம்ம சொல்லிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுவோம். அடா பாவி, யோசிக்காம இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டியாடா, இன்னும் யோசிச்சு பாரு, இன்னும் டீப்பா பாரு அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. அதனால இது வந்து கண்டிப்பா நான் ஃபீல் பண்ணுவேன் இந்த நெகட்டிவ் சொல்லியும். பட் ஸ்டில் நான் சொல்றேன் என்னன்னா, குளிகா சாமியை வந்து ஓவரா காமிச்சிட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் முன்னாடியே பார்த்துட்டோம் முதல் படத்திலேயே, அது திரும்ப நம்ம பார்க்கும்பொழுது அதுல ஒரு இம்பாக்ட் இருக்காது. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பிரமாதமா இருக்கு. அதுவே இதுக்கு ஒரு சின்ன மைனஸா இருக்கு. ஏன்னா குளிகா சாமி வந்து கிளைமேக்ஸ்ல வந்திருந்தா ஓகே, இல்ல முன்னாடி வந்திருந்தா ஓகே, நடுவுல வந்து ஒரு டிராமா நடந்து கடைசியா கடவுள் தன்னுடைய பவரை காமிக்கும் போது ஓகே. பட் இடையில வரும்பொழுது என்ன ஆகுது, அது ஒரு சின்ன லேக் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணி விட்டுருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கதையை அதுக்கு மேல கொண்டு போக முடியல. இவ்வளவுதான் அல்டிமேட் நம்ம பார்த்துட்டோமோன்ற ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை அடுத்த பாட்டு எதுனா அவங்க எடுக்கும்போது தவிர்க்கணும். ஒன்று கடவுளை முன்னாடி காமிக்கணும், இல்லை பின்னாடி காமிக்கணும், இல்லை இடையில வந்து கடவுள் இருக்காருன்ற ஒரு ஃபீல் கிரியேட் பண்ண புலியோ இல்லை மற்ற ஒரு வன தேவதைகளை வச்சு நம்ம வந்து காமிச்சு அதை வந்து கணங்களை வச்சு நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க மாதிரி கொண்டு போயிருந்தா பரவாயில்ல. ஸோ அது அண்ட் செகண்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ், அந்த வில்லன்கள் வந்து முன்னாடி தேவாங்கோட கண்ணீர்ல கடவுளை கட்டுப்படுத்த பார்த்தாங்க. இப்போ மனுஷங்களோட கண்ணீர்ல அவங்க வேதனை, அவங்க சாவு, அது மூலியமா இப்போ வந்து கடவுளை வசியம் பண்ண பாக்குறாங்கன்னும் போது அதெல்லாம் சொல்ல ஈஸி. அதை விஷுவலா ப்ரொஜெக்ட் பண்ற விதம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை அழகா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அந்த தோய்வு அது எப்படி ஆகும்னா கொஞ்சம் பிரில்லியண்டாவும் ஹேண்டில் பண்றாங்க. ஃபேண்டசியான ஒரு படத்துல கொஞ்சம் பிரில்லியண்டாவும் சில விஷயங்கள் ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி சீக்வன்ஸா குளிகா சாமியை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த கனெக்ட் உண்டாக முடியல நிறைய பேருக்கு. ஸோ அதனால என்னவோ அந்த காந்தாரா முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது அப்படின்ற மாதிரி ஒரு மிக்சட் ஃபீல் சிலருக்கு கிரியேட் ஆகும். பட் ஆன் த ஹோல் நீங்க மறுபடியும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இல்ல 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 அப்படிலாம் கிடையாது, இது அற்புதமான ஒரு படைப்பு தான் அப்படின்ற இன்னொரு உணர்வும் வந்து உங்களுக்கு உண்டாகும். அதாவது ஒரு சின்ன விஷயம் நான் நோட் பண்ணேன், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, நம்ம எவ்வளவு ஒற்றுமையா இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ரிவ்யூவர்ஸா இருக்கட்டும், நான் உட்பட, அதே வியூவர்ஸா இருக்கட்டும், ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை இதுதாங்க ட்விஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோலயே வந்து சொல்லிடுவாங்க. ஏங்க அந்த படத்துல 3 பேர் வராங்க, அவர் தாங்க கேமியோ ரோல், அதுன்னு வந்து உடைச்சிருவாங்க. இந்த படத்துலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அந்த ட்விஸ்ட் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா இந்த படத்தோட அந்த கனெக்ட் உண்டாக முடியாது. எப்படி குளிகா சாமி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்னடாதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்ம கிரியேட் ஆகுது, இதோட முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு டிராக் பண்ற மாதிரி இருக்கு. பட் அந்த டிராக் பண்ணி அது கொண்டு போனதா ஒரு ஃபினிஷ்ன்றது அப்புறம் தான் நம்ம மரமண்டைக்கு உரைக்கும். ஆனா அந்த ஒரு இதாகுதுல்ல, அந்த மாதிரி இந்த படத்தோட ட்விஸ்ட்டை யாருன்னா ஒருத்தர் ரிவீல் பண்ணாங்கன்னா டாப்ல இருந்து நீங்க பாட்டம் வரைக்கும் நீங்க வந்து ஒரு கனெக்ட் இல்லாம ரசிப்பீங்க. மேக்கிங் வைஸ் இது ஸ்ட்ராங் போது ரசிப்பீங்க, ஆனா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. அதை யாருமே உடைக்கல பாருங்க. ஒரு கன்னட படம், அந்த நடிகருடைய உழைப்புக்கு வந்து எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ற விதமா யாருமே வந்து இந்த படத்துல இதாங்க இவங்க தாங்க இல்லை, இவங்க தாங்க அது பண்றாங்க அப்படின்னு யாருமே எதுவும் சொல்லலை. பட் அது என்னால பார்க்க முடியுது. பட் இதே தமிழ் இண்டஸ்ட்ரியா இருந்தா எல்லாம், ஏன்னா ஃபேன்ஸா எல்லாம் உடஞ்சு கிடக்குறாங்க, பிரிஞ்சு கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் ரிவ்யூவர்ஸும் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி நான் ரிவ்யூ பண்ணுவேன், அவங்களுக்கு இந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஒரு சார்பு எடுக்கிறதுனால இது என்னைக்குமே வளருமான்னு எனக்கு வந்து தெரியல. அண்ட் நடிகர்களும் நல்ல நடிகர்கள் எல்லாம் 50 வயசு கடந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த பேட்ச்ல வந்து அந்த 40 வயசுல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த 40 45 வயசு தான் பீக் அப்படின்ட்டு. ரிஷப் ஷெட்டி அந்த அந்த இதுல இருக்காங்க.
அவர் ஒரு கடவுளாக தான் நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் பரசுராமர் மாதிரியெல்லாம் ஒரு வேஷம் போட்டு நின்னாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சூப்பர் ஹீரோங்க அவர். அருமையான ஒரு படம் அது. இதை நீங்க தியேட்டர்ல தவற விடாதீங்க. புரிய வைங்க. பிள்ளைங்களுக்கு வந்து என்ன நடக்குது, ஏன் இப்படி விஷுவல்ஸ் காமிக்கிறாங்க அப்படின்றத புரிய வச்சு நீங்க வந்து காமிச்சீங்கன்னா, ஒன்னொன்னும் இதுல நடிகர்களுடைய தேர்வு எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது. இதை விட பயங்கரமான படங்கள் எது வந்தாலும் சரி, அது வந்து அது அது இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம கலாச்சாரத்துல நம்மளுடைய மண்ணில் எவ்வளவோ கதைகள் வந்து உண்டு. நம்ம இப்ப வந்து மதங்களால நம்ம பிரிவுபட்டு கிடக்கிறோம். ஆனா அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ கதைகள் இருக்கு. அதை எடுத்து கொண்டு வந்த ரிஷப் ஷெட்டிக்கு ஒரு வாழ்த்துக்கள். வெளிநாட்டுக்காரனே இங்க வந்துதான் கலாச்சாரத்தை கத்துக்கிட்டு போனான். அவனுக்கெல்லாம் நம்ம நிறைய படங்கள் பார்க்கும்போது நமக்கு தோன்றது என்னன்னா, 16th செஞ்சுரி 17th செஞ்சுரி வரைக்கும் அவனுக்கு ஒரு கட்டமைப்பே கிடையாது. எந்த ஒரு விஞ்ஞானத்திலையும் சரி, எந்த ஒரு வளர்ச்சியும் அவனுக்கு வந்து கிடையாது. எல்லாமே இங்கிருந்து போயிட்டு அதுக்கப்புறம் இங்க எல்லாம் மறைச்சு அவன் தான் கொண்டு வந்தான்ற மாதிரி கொண்டு வந்தே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பழைய ஃபேண்டசியான விஷயங்களை உள்ள கொண்டு வந்து மனுஷங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். தப்பு செஞ்சா கடவுள் வந்து தண்டிப்பாங்க, கடவுள் ஒவ்வொரு காலத்திலையும் ஒருத்தரை வந்து அனுப்புவாங்க அப்படின்றத உணர வைக்கிற மாதிரியான ஒரு படமா வந்து இருந்திருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. என்னுடைய விமர்சனம் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.